ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அவனது தந்தை நீண்ட நாட்களாக உழைத்து வயல்களை கவனித்து வந்தார். அந்த சிறுவனுக்கு படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக அவன் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு புதிய ஆசிரியர் வந்தார். அவர் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுத்தார். சிறுவன் அந்த ஆசிரியரிடம் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினான். ஆசிரியர் சிறுவனின் திறமையைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். மேலும் அவனுக்கு தனியாக பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். சிறுவன் மிகவும் கடினமாக படித்தான். இரவு பகலாக உழைத்தான். அவனது உழைப்பு வீண் போகவில்லை. அவன் பள்ளி பரீட்சைகளில் முதலிடம் பிடித்தான். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவனை பாராட்டினர். சிறுவனின் தந்தை மகனின் வெற்றியை கண்டு மிகவும் பெருமை அடைந்தார். சிறுவன் படிப்பை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான். அவன் தனது கிராமத்திற்கு திரும்பி வந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க திட்டமிட்டான். அவன் தனது கிராமத்தை வளப்படுத்துவதற்காக பல திட்டங்களை துவக்கினான். கிராமத்தில் ஒரு சிறிய நூலகம் அமைத்தான். மேலும் குழந்தைகளுக்கு இலவசமாக புஸ்தகங்கள் வழங்கினான். சிறுவனின் கதை கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் கதையாக மாறியது. அவனது உழைப்பு மற்றும் தன்னலமற்ற செயல்கள் கிராமத்தை முழுவதுமாக மாற்றியது. கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வியில் முன்னேறினர். மேலும் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. சிறுவனின் கதை எல்லோருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. கடினமான உழைப்பு மற்றும் தன்னலமற்ற செயல்கள் மூலம் எந்த கனவையும் நனவாக்க முடியும். அவனது கதை கிராமத்தில் பல ஆண்டுகளாக கூறப்பட்டு, அவனது உழைப்பு மற்றும் முயற்சிகள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தன.